வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ஏகாதசி ஸ்ட்ரிக்டா நிர்ஜலமா ஃபாலோ பண்றவங்க பண்ணலாம், ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பிடிக்கொழக்கட்டை பண்ண போறோம். இது ஏகாதசிக்காக மட்டும் இல்ல, மற்ற எந்த நாட்களையும் டிஃபனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு அல்லது டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் அருமையா இருக்கும். ஸ்டீம் பண்ணி பண்றதுனால நல்ல ஹெல்தியாவும் இருக்கும், குயிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ஏகாதசி பலகாரம் ஜவ்வரிசி பிடிக்கொழக்கட்டை ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். பெரிய ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இதுல இருக்கிற மாய்ஸ்சர் போய் நம்ம இப்படி தொட்டோம் அப்படின்னா சூடா இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுத்தாச்சு. இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்த ஜவ்வரிசி நல்லா சூடு ஆறியாச்சு. இப்ப இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இது மாதிரி ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஜவ்வரிசி அளந்து எடுத்த அதே கப்ல ஒரு அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் கம்மி கூட கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்க்கறதுனால இந்த பிடிக்கொழக்கட்டை நல்லா டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். அதே நேரம் இது புரோட்டீன் ரிச் அப்படிங்கறதுனால நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். இதை நம்ம 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு. இதை வந்து இட்லி பிளேட்ல நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எப்படி இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வெந்துரும், நல்ல குழையாமையும் இருக்கும். இது இப்ப நல்லா சாஃப்டா கரெக்டா பதமா வெந்திருக்கு. இந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு ஃபைன் கிரேட்டர் இருக்கும் இல்லையா, நம்ம கேரட் எல்லாம் துருவோமே, அதுல கட்டிகள் இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிசா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சிய தோல் சீவிட்டு மெல்லிசா கிரேட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, ஜவ்வரிசிய ரவா மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையே நம்ம 1-2 அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கல. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா பைண்டிங்காக தான் நம்ம தண்ணி சேர்க்கிறோம். நல்லா பிடிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா போதும், அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். நம்ம இதை பிடிக்கொழக்கட்டை மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்ல சின்ன சின்னதா ரவுண்டா நம்ம பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்படி நீளமா பண்ணிட்டு இப்படி சிலிண்டர்கள் ஷேப்லயும் பண்ணலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸ்டீமர் பிளேட்ல நான் அடியில வாழையில போட்டு பிடிக்கொழக்கட்டை எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சிருக்கேன். நம்ம இப்பதான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்ல தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டீமர் பிளேட்டை இந்த இட்லி பாட்ல வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆறதுக்கு 10 to 12 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு, வெந்தாச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. கலரும் வந்து நல்லா மாறி இருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். செம்ம சூடா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க பாருங்க, நல்ல மெத்துன்னு இருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த தாளிப்புல கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிற பிடிக்கொழக்கட்டை நம்ம இதுல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிக்காம ஸ்டீம் பண்ணி நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். தாளிச்சோன்னா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். இதுல கொஞ்சம் நம்ம இட்லி மிளகா பொடி தூவிக்கலாம், இல்ல ஜீரக மிளகு அந்த பொடி கூட நம்ம தூவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தேங்காய் துருவலும் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அந்த பிடி கொழுக்கட்டையை நம்ம சர்விங் பிளேட்ல மாத்திப்போம். ஜவ்வரிசி பிடி கொழுக்கட்டை ஈஸியாவும் ரொம்ப குவிக்காவும் பண்ணிட்டோம். செம சாஃப்டா வந்திருக்கு, நம்மளே பார்த்தோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்ல மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும்னு அப்படின்னு அவசியமே இல்லை, அப்படியே சாப்பிடலாம். இல்ல தேங்காய் சட்னியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஒரு சட்னியோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நல்ல சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம அதுல வேர்க்கடலைய பொடிச்சு சேர்த்திருக்கோமா, அது கொஞ்சம் நல்ல ஒரு கிரன்ச்சியா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பண்ணிருக்கோம், அதனால லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு இல்லை அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு அல்லது வாழைக்காய் கூட நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். ஏகாதசி இல்லாம மற்ற நாட்களை நம்ம பண்ணும்போது பருப்புலாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஈவன் காய்கறியும் நம்ம போட்டுக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம், பீன்ஸ் அதெல்லாம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசிய மிக்சியில நம்ம பொடிக்கும் போது நல்லா ரவையா பொடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக்கிடாம பாத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலும் யூஸ் பண்ணாம அழகா ஸ்டீம் பண்ணி பண்றதுனால ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். சாப்பிடும்போது லைட்டாவும் அதே நேரம் ஃபில்லிங்காவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த ஜவ்வரிசி பிடி கொழுக்கட்டையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.